guys வணக்கம் and welcome back to சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 உடைய 14வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the one and only கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 50,976 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 45.53% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். நான் நேற்றுக்கே வந்து சொல்லியிருந்தேன் 44% வந்து இருக்காரு. அதுக்கப்புறமும் அவருக்கு வந்து வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது எவ்வளோ தூரம் வந்து போகும் அப்படின்றத வந்து நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 50% வாங்குறது கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23,666 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21.14% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த பார்வதியோட இஷ்யூவில் வந்து செம்மையாக வந்து ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக நல்ல வாக்குகள் வந்து வாங்கி குறிச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பார்ப்போம் இனி வரும் காலங்களில் ஏதாவது மாறுமா, சேஞ்சஸ் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி. பட் கானா வினோத் தான் சிம்மாசனத்தில் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியே சொல்லிட்டாப்புல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா அவர்களுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். 3வது இடத்துல வந்து சபரி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 18,127 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.19% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரநாதன் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு ஹியூமனிட்டியோடு வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து இவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அவர் பண்ண சம்பவம் வந்து அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஷின் பண்ணிக்கிட்டே வந்திருந்தோம் இவன் நல்லவனா அப்படின்னு சொல்லி. பட் நல்லவன் தான் அப்படின்றது காட்டுறதுக்காக ஒரு இன்சிடென்ட்டே வந்துடுச்சு. ஸோ அதனால் அவர் நல்லவர் தான். 4வது இடத்துல வந்து விக்ரம் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11,808 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.55% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காப்புல. ஐயோ என்னை விட்டுருங்கடா எப்பா, என்னால் முடியலடா சாமி, நான் எல்லாமே நல்லதாக தானே பண்ணேன், எல்லாமே கெட்டதாக போயிருக்கு, அதுவும் தப்பாக போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அதுவும் என்னுடைய தங்கச்சியை வந்து இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து ஃபீல் பண்ணி இப்போ வாக் அவுட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து இருந்துட்டுருக்காரு. சொல்லப்போனால் பணப்பொட்டி வருது அப்படின்னா கண்டிப்பாக பணப்பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. பார்ப்போம். அதுக்கடுத்து 5வது இடத்துல வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 7,382 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.59% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன தான் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் மயங்கி விழுந்து பேனிக் அட்டாக், அதுக்கப்புறம் ஃபிக்ஸு அது இதுன்னு வந்திருந்தாலும் கூட சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து மக்கள் பெருசாக வந்து ஆதரவு தரலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா பார்வதியை அதுக்கப்புறம் கமருதீன்லாம் நம்ம வந்து குத்தம் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் இவங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து எப்படி நம்ம ஆறுதல் சொல்லணும், எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து காட்டணும், அதை சப்போர்ட்டை காட்டணும் அப்படின்னா அந்த ஓட்டிங்ஸ் மூலிமா வந்து காட்டணும். ஆனால் இவங்களுக்கு வந்து பெருசாக வந்து வரல. ஏன் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்தேகம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.